வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இப்போது வீடு என்பது வசதியா கௌரவமா என்ற தலைப்பில் தான் கதை சொல்ல போகிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ கதைக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு பிரியாவின் கதைகள். ஒரு கிராமத்தில் ஒரு கூரை வீடு இருந்தது. அது மிகவும் பழமையானது. அதில் ஒரு தாத்தா பாட்டி வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு 6 குழந்தைகள், 3 பெண் பிள்ளை, 3 ஆண் பிள்ளை. பெண் பிள்ளைகளின் பெயர் அம்பிகா, யமுனா, ராதா. ஆண் பிள்ளைகள் ராமசாமி, பாண்டியன், பாக்யராஜ். இதில் அனைவருக்கும் திருமணம் முடிந்து விட்டது. 3 பெண் பிள்ளைகளும் திருமணம் முடிந்து புகுந்த வீட்டிற்கு சென்று விட்டார்கள். இதில் பாண்டியனை தவிர மீதி 5 பேருக்கும் 3 குழந்தைகள். பாண்டியனுக்கு மட்டும் ஒரு மகன், அதுவும் 10 வருடம் கழித்து. பாண்டியனுக்கு திருமணம் ஆகி முடிந்த போதுதான் கூரை வீடு ஓட்டு வீடாக மாறியது. அதனால் அந்த பாட்டிக்கும் பாண்டியன் மகன் மீது ஒரு தனி பாசம். பாண்டியன் மகனுக்கும் அப்படித்தான், பாட்டி மீது தனி பாசம். 3 மகள்களும் புகுந்த வீட்டிற்கு சென்று விட்டனர். பாண்டியனை தவிர மீதி 2 மகன்களும் தனியாக, அதாவது தனி குடித்தனம் சென்று விட்டார்கள். வருடத்திற்கு 1 அல்லது 2 முறைதான் வருவார்கள். அப்போதுதான் அந்த வீடு திருவிழா கோலமாக பளீர் என்று இருக்கும். அப்போதும் அவர்கள் வந்ததிலிருந்து அவர்கள் ஊருக்கு செல்லும் வரை பாண்டியனையும் அவரது மனைவியையும் மகனையும் மரியாதை குறைவாகத்தான் நடத்துவார்கள். ஏனென்றால் பாண்டியன் படிக்காதவன், நல்ல வேலை இல்லாதவன், நிரந்தர வேலை இல்லாதவன் என்பதுதான் காரணம். அது மட்டுமின்றி பாண்டியன் பரம்பரை வீட்டில், அதாவது ஓட்டு வீட்டில்தான் வசிக்கிறான் என்பதால் குத்தலாகத்தான் எப்போதும் பேசுவார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் ஊரில் அனைவரும் அப்படித்தான். ஏனென்றால் பாண்டியன் படிக்காததால் அவருக்கு அந்த ஊரில் பெரிய மரியாதை கிடைத்ததில்லை. அதனால் பாண்டியன் மகனும் தன் சிறுவயதிலிருந்தே மிகவும் அவமானத்துடன் தான் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் பாண்டியனின் மகன் தன் நண்பர்களோடு விளையாடி கொண்டிருந்தான். அப்போது அவனது நண்பர்கள் பாண்டியனின் மகனை கிண்டல் கேலி செய்து கொண்டிருந்தார்கள். அவன் சின்ன பையன் என்பதால் அவன் அழுது கொண்டே போய் அவன் அம்மாவிடம், நமக்கு இந்த வீடு வேண்டாம், நாம் நல்ல வீட்டிற்கு போகலாம். என் நண்பர்கள் எல்லாம் நல்ல வீட்டில்தான் உள்ளார்கள், அதனால் நாமும் நல்ல வீட்டிற்கு செல்லலாம் என்று கூறி அவர்களை இழுத்தான். அதற்கு அவன் அம்மா, இல்லப்பா, நம்ம வேற வீட்டிற்கு சென்று விட்டால் பாட்டி தாத்தா தனியாகி விடுவார்கள். உன் பெரியப்பாவும் சித்தப்பாவும் இங்கு இல்லை. அப்புறம் அவர்களை யார் பார்ப்பார்கள்? அது மட்டுமல்லாமல் இந்த வீடு ஓட்டு வீடாக இருந்தாலும் இது நம் வீடு. இந்த வீட்டில்தான் உன் அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, அத்தை எல்லோரும் பிறந்தார்கள். நீயும் 10 வருடம் கழித்து பிறந்தாய். இந்த வீட்டில் உள்ளதுதான் தாத்தாவிற்கும் பாட்டிற்கும் சந்தோஷம். பாட்டி தாத்தா உன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள். மற்ற பேரன்களை விட உன்னைத்தானே அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எப்படி நாம் தனியாக போக முடியும் என்று அவன் அம்மா கேட்டாள். அதற்கு அவன், சரிம்மா, தாத்தா பாட்டிற்கு பிடிக்காததை நாம் செய்ய வேண்டாம் என்று கூறிவிட்டு சென்றான். சில காலம் சென்றது. அந்த சிறு பையன் வளர்ந்து பெரியவனானான். அவன் மனதில் ஒரு ஆசை, இந்த வீட்டை விட்டு தாத்தா பாட்டி எங்கும் வரமாட்டார்கள். ஆனால் நான் இந்த வீட்டை இந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றினால் என்ன என்று யோசித்தான். தாத்தா பாட்டி அம்மா அப்பா அனைவரிடமும் சம்மதம் வாங்கி கொண்டு இந்த வீட்டை இந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் புதுப்பித்தான். புதுப்பித்த பிறகு அந்த தெருவிலேயே அவனது வீடுதான் மிக பிரம்மாண்டமாக தெரிந்தது. அதற்கு பிறகு அவனை மட்டுமல்ல, அவன் அப்பா அம்மாவையும் ஊர் மக்கள் மரியாதையுடன் நடத்தினர். அவனது தாத்தா பாட்டிற்கு ரொம்ப சந்தோஷம். அதற்கு பிறகு அந்த வீட்டை தனது பேரன் பேரிலேயே எழுதி வைத்தார்கள். ஆனால் தனது பேரனோ, பாட்டி, உனக்கு நான் மட்டும் பேரன் இல்லை, இன்னும் உள்ளார்கள், என்ன இருந்தாலும் இதில் அவர்களுக்கும் பங்கு உண்டு என்று பெரிய மனதோடு சொன்னான். அதற்கு அந்த பாட்டி, இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளை, அதுவும் எனக்கு பேரனாக வந்ததற்கு அந்த கடவுளுக்கு நன்றி என்று பெருமையுடன் தன் பேரனை கட்டி அணைத்தாள். அதன் பிறகு அவள் இந்த வீட்டில் யார் யாருக்கு பங்கு இருக்கிறதோ அனைவரையும் கூப்பிட்டு, பாரம்பரிய வீட்டை நான் புதுப்பித்ததால் இதில் எனக்கு மட்டும் சொந்தமில்லை என்று நினைக்க வேண்டாம், அனைவருக்கும் சொந்தம் என்று அனைவருக்கும் சொந்தம். தாத்தா பாட்டி எப்படி அனைவருக்கும் சொந்தமோ
அதே போல இந்த வீடும் அப்படித்தான் என்று கூறினான். அப்போதுதான் அவனுடைய பெரியப்பாவிற்கும் சித்தப்பாவிற்கும் அவன் அருமை புரிந்தது. இவன் நம் பிள்ளைகளைப் போல் இல்லை, சுயநலவாதியாக இல்லை, இவன் பெருந்தன்மையாக இருக்கிறான் என்று அவர்களின் பிள்ளைகளை விட இவனை நினைத்து பெருமைப்பட்டு கொண்டார்கள். அந்த ஊர் மக்களும் அன்று முதல் இந்த வீட்டை அந்த ஊரின் பெரிய வீடே என்று அழைத்தார்கள். அவர்களை மிகவும் மரியாதையுடனும் நடத்தினார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நாம் வாழும் வீடு வசதிக்காக மட்டுமல்ல, நம் கௌரவம். என்ன மக்களே, இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி பரம்பரை வீட்டு நினைவுகள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.